சுகர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சுகர் பண்ணுற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே காலில் மட்டும் இல்லை, இப்போ காலுக்கு ரத்த ஓட்டம் பெரிய ரத்த குழாயெல்லாம் வருதுல்ல, அதை பாதிச்சிடும். அதை பாதிச்சிச்சுன்னா ரத்த குழாயே வரல, ரத்த ஓட்டமே வரலைங்கிற போது ஹவு கேன் வி டூ திஸ் சர்ஜரி? ஏன்னா நான் சொன்னேன்ல ரத்த குழாய் இணைக்கணும்னு, அந்த ரத்த குழாயே ப்ராப்ளமில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ அதுவும் பண்ண முடியாது. ஸோ தென் இட் கோஸ் ஃபார் த லாஸ்ட் ஸ்டேஜ் வேர் இட் கோஸ் இன் ஃபார் கேங்க்ரீன். ரத்த ஓட்டம் கம்மியாக போயிடுச்சு, புண்ணு ஆற மாட்டேங்குது, அது ஓகே. கால் விரல் இருக்கு இல்லையா, அதுக்கும் ரத்த ஓட்டம் போகாது நேச்சுரலி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதெல்லாம் கருப்பாயிடும். கருப்பாயிடுச்சுன்னா அது எடுத்தான் ஆகணும். கெட்டு போயிடுச்சுன்னா எடுத்தான் ஆகணும். எடுத்தால் அது ஆறுமா அப்படின்னா திருப்பி அடுத்த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கெட்டு போனதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபல், ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி, வாஸ்குலர் சர்ஜன் வில் பிளே அ ரோல் ஹியர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரத்த குழாயை வந்து பிரித்து விடுவாங்க. யூ ஹவ் ஹர்ட் கார்டியக் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி காலுக்கு பண்ணுவாங்க.